பாப்பிஸ் கிச்சன் பார்க்குமானவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டு ஸ்டைலில் நம்ம புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். 20 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு அரிசி புட்டு ரெடி. பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன டிஷ்ஷு வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா உடனே நாங்களும் உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் காய்ஸ் தேவையான திங்ஸ்: தேங்காய், நெய், பச்சரிசி, சுகர், பச்சரிசி மாவு பாக்கெட், ஏலக்காய், கொஞ்சம் சால்ட். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு பச்சரிசி மாவை நம்ம கொட்டணும். அது அளவு கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வரணும். ஏலக்காவும் அதிலேயே போட்டணும். தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு ரொம்ப கொதிக்கவும் உதவ கொஞ்சம் லேசாக ஆறின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதை பெரட்டணும், மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா தண்ணி அதிகமாகிடும் அப்படின்னு நம்ம ஃபுல்லாக ஊற்றணும்னா. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா அந்த புட்டு பதம் வரும் உங்களுக்கு. இது வந்து பச்சரிசி கூட உங்களுக்கு தேவையான பச்சரிசி கூட ஊற வச்சு நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு காய வச்சு, ரொம்ப ஈரப்பதமாக எடுத்து நம்ம அரைக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா துணி போட்டு நல்லா காய வச்சு நம்ம மிக்ஸிலே எடுத்தோம் நம்ம தூள் பண்ணிக்கலாம். தூள் பண்ணி எடுத்து அதை ஜலிச்சுட்டு நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி புட்டும் செய்யலாம். இது மாதிரி நம்ம ஆஃபீஸ்க்கெலாம் போகணும்னா அந்த மாதிரி வேலையெல்லாம் அவ்வளோ லாங்காக எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் நம்ம மாவு இது மாதிரி புட்டு மாவுன்னு கேட்டால் கடையில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி மாவு வாங்கி ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இதுவும் அந்த டேஸ்ட்டுக்கு தான் கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் உடைக்கணும். ஃபஸ்ட்டு புட்டு மாவு போட்டுக்கணும். பிறந்தோடனே அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் போடணும். உங்ககிட்ட குழா புட்டு இது இல்லைன்னா நம்ம டம்ளர்லேயே வச்சுக்கலாம். நான் டம்ளரில் தான் வச்சுருக்கேன், சின்ன டம்ளரில் அளவு உங்களுக்கு தெரியும். அந்த தேங்காய் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மாவு மேலே போடணும். இட்லி பாத்திரத்தில் ஒரு துணி, ஈர துணி போட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே கமுத்திடணும். அதில் தட்டிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு சூப்பராக இருக்கும். நெய் உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷன் தான், அந்த நெய் போடுறது. உங்களுக்கு வேண்டான்னா நெய் போட தேவையில்லை. நெய் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் அதிகமாக ருசி கிடைக்கும். அதனால தான் நான் நெய் ஊற்றிக்கேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். அது தேங்காய் சர்க்கரை. இந்த குழா புட்டு ரெடி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.